இப்போ நம்ம உபரி சிரவசுக்கும் அந்த ஆத்ரிகாங்கிற அப்சரஸ் கிரகத்துக்கும் இந்த மச்சக்கந்தி பிறக்கிறாங்க. இந்த மச்சக்கந்தியோட கூட பிறந்த அந்த இன்னொரு ஆண் கிரகம் வந்து உபரி சிரவசு கூட சேர்ந்து அவரோட இருந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ இந்த மச்சக்கந்தி என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கிரகத்தோட இழுவையில் அந்த கிரகத்தோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பராசரர் வசிஷ்டர் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இருக்காருல்ல, அங்கே வந்து அப்போ தான் வந்து அந்த சப்தரிஷி மண்டலத்தில் வந்து அவருக்கு வசிஷ்டருக்கு வந்து 101 கிரகங்கள் அவர்கிட்ட இருக்குது. அவரை சுற்றி அவர் உருவாக்குன கிரகங்கள் அவரை சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம இஷ்வாகுக்கிட்ட இருந்து வந்த அந்த வெடிச்சு, இஷ்வாகு வந்து நம்ம சூரியன் வைவஸ்வத மனுக்கிட்டேருந்து வந்தவர். அவர்கிட்டேருந்து வெடித்து செதறின இஷ்வாகு இன்னும் கொஞ்சம் 100 சூரியன்களாக வெடிக்கிறாரு. அதில் ஒரு சூரியன் வந்து நம்ம கண்வாஷ பாதன், அதாவது கருப்பு கலர் பாதமுடைய அந்த கிரகம், அந்த லோயர் போர்ஷன் ஆஃப் த பிளானட் வந்து கருப்பு கலரில் இருக்குது. அந்த கண்மாஷ பாதன் என்ன பண்ணுறாரு, அது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜில் ராட்சச பிளானட், அது வந்து மோதிடுது அந்த வசிஷ்டர் இந்த ஏரியாவில். அப்போ அந்த 101 கிரகங்கள் வந்து சுக்கு நூறாகி போயிடுது. இதில் நம்ம வசிஷ்டரோட அந்த ஃபஸ்ட்டு கிரகம் இருந்துச்சுல்ல, சக்தி அப்படிங்கிற கிரகம், அந்த கிரகமும் உடஞ்சி சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்போ அதை சுற்றிக்கிட்டு இருந்த அத்ரு ஜெயந்தி அப்படிங்கிற கிரகம் அது வந்து வெடித்து செதற நிலையில் இருந்துச்சு. அது ஒரு 12 வருஷம் வசிஷ்டரையும் அருந்ததியவும் சுற்றினதுக்கப்புறம் வெடித்து செதறி தான் நம்ம பராசரர் வர்றாரு. அந்த பராசரர் கொஞ்ச நாள் அந்த ஏரியாவில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக நகண்டு இங்கே இந்த மச்சக்கந்தி இருக்காங்கல்ல, இந்த உபரி சிரவசுக்கும் அத்ரிகாவுக்கும் வெடித்து செதறி இருந்த அந்த மச்சக்கந்தி வேற ஒரு கிரகத்தோட போய் ஜாயின் ஆகிருக்குல்ல, அந்த சுற்றுவட்ட பாதைக்கு இந்த பராசரர் வர்றாரு. இந்த பராசரரோட இழுவையில் இந்த மச்சக்கந்தி வந்து சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட இருந்தால் அந்த பேட் ஸ்மெல் இந்த பராசரரை சுத்த 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 நல்ல நறுமணம் ஆகிடுது இவங்களுக்கு. இவங்க வந்து நல்ல ஒரு இப்போ ஸ்மெல்லு, நல்ல ஒரு வைப்ரேஷனில் இவங்க பராசரரோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் பராசரரும் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது உருவானவர் தான் நம்ம வேத வியாசர். நம்ம வேத வியாசர் இவங்க